ஆடி எப்போதான் வரும்? குலதெய்வ கோயிலுக்கு சிறந்த வழிபாடுகள் வேண்டும் என எத்தனை பேர் இதுவரைக்கும் மகிழ்ச்சியோடு நினைத்ததுண்டு. நம் வாழ்க்கையில் விழாக்களும் விசேஷங்களும் என்றும் குறைவில்லாதவைகள். குலதெய்வ வழிபாடு ஆடி பிறந்தாலே ஆரம்பமாகின்றது. நம் குலங்காக்கும் கடவுளை நினைத்து வருடத்தில் ஆடி மாதம் கொண்டாடும் விழாக்களாக தொன்று தொட்டு வரலாறுகள் உரைத்து கொண்டிருக்கின்றது. குலதெய்வ கோயிலின் வழிபாடுக்கு இடையே எண்ணற்ற கடை வீதிகள், மக்கள் கூட்டங்கள், மகிழ்ச்சியின் நடைகளோடு தினங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும். ஆடி பிறந்தாலே அத்தனையும் குதூகலம்தான். மகிழ்வான நிகழ்வுகளை நம் மனம் ஏற்க வேண்டும் என்றால் இதுபோல் குலதெய்வ வழிபாடை தொடரும் நம் தலைமுறைகள் மட்டும் இல்லாத எதிர்வரும் தலைமுறைகளுக்கும் இதை உணர்த்தும் விதங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் வருடம் இதுபோல் குலதெய்வ வழிபாடு பதிவுகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. இதை யாவரும் மனதிற்குள்ளும் பதியும் நிலை செய்து கொண்டிருக்கின்றது அழகு தமிழ் கவிதை கழகம். குலம் காக்கும் குலதெய்வ வழிபாடு நம் குலத்தோடு சேர்த்து மனதையும் குதூகலப்படுத்தும் அழகான ஒரு நிகழ்வு. இதை யாவரும் உணர வேண்டும். குலதெய்வ வழிபாடு தவறாமல் குலம் காக்கும் சாமியை வழிபடும் முறையை கற்றுக்கொண்டு நாம் மட்டும் இல்லாத இனி தொடர்ந்து வரும் சந்ததிகளுக்கும் இது முன் பாடங்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அழகு தமிழ் கவிதைகளும் இதுபோல் பதிவுகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. தொடரும் விழாக்கள் நம் மனதுக்குள் இருந்த வண்ணம் என்றும் இதுபோல் அழகான வீதிகள் தொடர்வதில்லை. ஆடி பிறந்தால்தான் இதுபோல் அழகான கடைவீதிகளும் அழகான மக்கள் வெள்ளத்தில் மகிழ்வடைகளும் தென்படும். இதுபோல் நிகழ்வுகளுக்குள் உங்களை நீங்கள் ஆட்படுத்தி கொள்ளாத போதினும் இதுபோல் காட்சிகளை உங்கள் கண்களுக்கு காட்டி வழிபடும் முறையை கற்றுக்கொண்டு வரும் தலைமுறைக்கும் இதுபோல் நிகழ்வுகளை பதியுமிட செய்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கையை மிக நேர்த்தியாக கையாள வேண்டுமென்றால் இயற்கையோடு அது இருக்க வேண்டும். நம் குலதெய்வ வழிபாடோடும் அது இணைய வேண்டும் என்று உரைத்து பதிவை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.